வெரி குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நம்மளுடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. செய்வினை சொல், செயல்பாட்டு வினை சொல் என்று நாம் தமிழில் அழைப்போம். யார் ஒருவர் செயலை செய்கின்றாரோ அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த வாக்கியத்தில் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலில் சப்ஜெக்ட், பிறகு verb, அதன் பிறகு ஆப்ஜெக்ட். அதாவது அந்த செயலானது யாரை போய் அடைகிறது. Who is receiving the action? So the sentence format will be in this manner. அதாவது முதலில் செயலை செய்யக்கூடிய நபரான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும். பிறகு என்ன செயல் செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். அதன் பிறகுதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்றால் இந்த செயலானது யாரை போய் அடைகிறது என்பதை நாம் பார்ப்போம். இதே வாக்கியத்தை நாம் பாசிவ் வாய்ஸில் மாற்ற வேண்டும் என்றால் ஆப்ஜெக்ட் ஆனது முதலாவதாக எழுதப்படும். ஆப்போசிட், சப்ஜெக்ட் என்பது கடைசியாக எழுதப்படும், ஆப்ஜெக்ட் என்பது முதலாவது இடத்தில் எழுதப்படும். அதாவது யாரை போய் அடைகிறதோ அந்த செயல், object received by the person will be written first, followed by a helping verb, துணை செயல் சொல், பிறகு past participle form of the verb. இங்கு verb ஆனது பேஸ் ஃபார்மிலேயே எழுதப்பட்டிருக்கும். I play football, நான் கால்பந்து விளையாடுகிறேன். கால்பந்து என்னால் விளையாடப்பட்டிருக்கும். football will be played by me. அப்பொழுது என்ன ஆகிறது? கால்பந்து என்பது நான் என்ன விளையாடுறேன்? I'll write the sentence so that you'll be able to understand. I play football, நான் கால்பந்தை விளையாடுகிறேன். இது ஒரு சாதாரண நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்கும் வாக்கியம். For you to understand what is the subject, verb, object, I have written this sentence. யார் கால்பந்து விளையாடுறா? நான் விளையாடுறேன். So who is the subject? Who is performing the action? யார் அந்த செயலை செய்கிறார்? நான் கால்பந்த விளையாடுறேன். So நான் தானே சப்ஜெக்ட், என்னை பத்தி தானே பேசப்படுறது. நான் என்ன பண்றேன்? நான் விளையாடுறேன். விளையாடுறதுங்கிறது ஒரு செயல் சொல். verb. என்ன விளையாடுறேன்? வெறும்னே நான் சொல்லாமே ஐ பிளே. ஐ பிளேனா என்னன்னு நான் புரிஞ்சுப்பேன். என்ன விளையாடுறேங்கிற கேள்வி வரும் இல்லையா? ஐ பிளே ஃபுட்பால், நான் கால்பந்தை விளையாடுகிறேன். இந்த விளையாட்டானது எதை போய் அடைகிறது? கால்பந்து. என்ன விளையாடுறேங்கிற பதிலுமே இந்த கால்பந்து தான். ஐ பிளே ஃபுட்பால். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கு? சப்ஜெக்ட் முதல்ல வருது, பிறகு ஆக்ஷன் அதாவது செயல் சொல் verb, அதன் பிறகு ஆப்ஜெக்ட் ஆனது என்ன விளையாடுறேங்கிறது இங்க எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ல இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸை செய்வினை சொல் என்று நாம் தமிழில் அழைப்போம். இங்கிலீஷில் அதாவது ஆங்கிலத்தில் ஆக்டிவ் வாய்ஸ் என்று நாம் சொல்லுவோம். இதே வாக்கியத்தை நான் பாசிவ் வாய்ஸில் மாற்ற வேண்டும். அப்படி என்றால் செயலுக்கு முக்கியத்துவமானது கொடுக்கப்பட்டிருக்கும். யார் அந்த செயலை செய்கிறார் என்று நாம் பிரமாணமாக பார்க்க மாட்டோம். என்ன செயலானது செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கு முக்கியமாக கருதப்படுகிறது. An action is performed on the object by subject. அதற்கான விளக்கம் இங்கு எழுதப்பட்டுள்ளது. செயலானது ஒரு பொருளின் மேல் செய்யப்பட்டிருக்கிறது. யாரால் செய்யப்பட்டிருக்கிறது என்பது கடைசியாக எழுதப்பட்டுள்ளது. ஸோ ஆப்ஜெக்ட் முதல்ல வந்துடுது, கடைசியாக சப்ஜெக்ட் வருது, இடையில இருக்கக்கூடிய இந்த verb, ஹெல்பிங் verb ஒரு துணை செயல் சொல்லோட எழுதப்படுறது. ஹெல்பிங் verb பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்க பிளேன் இருக்கிற வார்த்தை பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. நான் கால்பந்து விளையாடுறேன். கால்பந்து இப்ப ஆப்ஜெக்ட் முதல்ல வந்துடும். ஆப்ஜெக்ட் will be written first. So ஆப்ஜெக்ட், அதை பின் தொடர்ந்து துணை செயல் சொல், பிறகு முக்கிய செயல் சொல், அது
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் எழுதப்பட்டிருக்கும். பிறகு by என்கின்ற preposition கடைசியாக சப்ஜெக்ட், யார் அந்த செயலை செய்கிறார் என்பதை நாம் கடைசியாக எழுதுவோம். இது யார் செய்கிறார்? நான் விளையாடுறேன் கால்பந்து. சோ என்ன பத்தின தகவல் கடைசியாக தான் எழுதப்பட்டிருக்கும். யார் விளையாடுறாங்கிற தகவலே கடைசியா தான் இருக்கும். சோ இந்த சென்டென்ஸ இந்த ஃபார்மேட்ல எழுதணும்னா எப்படி எழுதியிருக்கோம்? ஃபுட்பால், I play football. Football is played. கால்பந்து என்னால் விளையாடப்பட்டுள்ளது. Is played by me. என்னால். Football is played by I ன்னு சொல்ல முடியுமா? Will it sound correct? அது சரியான ஆங்கிலமா? கிடையாது. Football is played by me. I என்ற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு செல்லும் பொழுது me என்ற ப்ரோனோனால் மாத்தி எழுதப்படுகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன் பொறுமையாக. I நான் கால்பந்து விளையாடுகிறேன் என்றுதான் நான் இங்கு எழுதினேன். அதாவது இந்த நான் என்கின்ற வார்த்தை இப்பொழுது கடைசியாக எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஆப்ஜெக்டினுடைய இடத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்படி எழுத வேண்டும் என்றால் ஒரு தகுந்த ப்ரோனோ பிரதிபெயர் சொல்லாக மாத்தி எழுதப்படும். ஃபுட்பால் இஸ் played by me. கால்பந்து என்ப வார்த்தை ஆப்ஜெக்ட். இந்த வாக்கியத்தில் அது ஆப்ஜெக்ட். இங்கு அது முதலாவதாக எழுதப்பட்டுள்ளது. ஆப்ஜெக்ட். இந்த இஸ் என்கின்ற வார்த்தை ஒரு துணை செயல் சொல். பிளே விளையாடுகிறேன், விளையாடப்பட்டுள்ளது. விளையாடப்பட்டுள்ளது என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் verb என்று நாம் ஆங்கிலத்தில் கூறுவோம். அதை பின்தொடர்ந்து by என்கின்ற preposition சப்ஜெக்ட் கடைசியா எழுதப்படுதா? அதே வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறது இல்ல, தகுந்த ப்ரோனோனா மாத்தி இங்க எழுதணும். ஆப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் verb, HVனா ஹெல்பிங் verb. அதனுடைய விரிவாக்கத்தை நான் இங்க எழுதுகிறேன். ஹெல்பிங் verb முக்கிய செயல் சொல். அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் எழுதப்பட்டிருக்கும். B3 என்றால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். விளையாடுறேன், விளையாடினேன், விளையாடப்பட்டுள்ளது. விளையாடுறேங்கிறது பிளே. விளையாடின பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம் அல்லது இறந்த காலம், பிளேடு அப்படின்னு சொல்லுவோம். அதே வார்த்தை பிளேடு என்றுதான் நாம் மூன்றாவது காலம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளிலும் அதே வார்த்தை தான் உபயோகிக்கப்படுகிறது. வாக்கியத்துக்கு பொருத்தமாக நாம் இப்படி எழுதுகிறோம். அதாவது பாசிவ் வாய்ஸில் சாதாரண நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியமானது பாசிவ் வாய்ஸில் செயல்பாட்டு வினை சொல்லாக மாற்றி எழுதும் போது இவ்வாறு எழுதப்படுகிறது. ஃபுட்பால் இஸ் பிளேட் பை மீ. பை என்ற வார்த்தை என்ன? ஒரு preposition. ஒவ்வொரு வார்த்தையும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த இடத்துல நம்ம எழுதுறோம், எப்படி அது மாத்தி எழுதப்பட்டிருக்குங்கிறதுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் தான் ஐ. இந்த ஐங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு மாறத ப்ரோனோ தகுந்த ப்ரோனோனாக மாத்தி எழுதப்படும். ஐ என்றால் நீ என்ற வார்த்தையாக மாத்தி எழுதப்படும். he என்ற வார்த்தை இருந்தால் he plays football. அவன் கால்பந்து விளையாடுகிறான். கால்பந்து அவனால் விளையாடப்பட்டுள்ளது. him is played by him. he என்ற வார்த்தை him என்ற வார்த்தையால் மாத்தி எழுதப்படும். pronoun மாத்தி எழுதப்படுகிறது. she, it, இட்டுக்கும் யூவுக்கும் எந்த வார்த்தையும் எந்த மாற்றமும் இருக்காது.
ஒருவேளை தே பிளே ஃபுட்பால், அவர்கள் கால்பந்தை விளையாடுகிறார்கள். கால்பந்து அவர்களால் விளையாடப்பட்டுள்ளது. ஃபுட்பால் இஸ் பிளேட் பை தெம். ஐ என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருக்கும் பொழுது, ஆப்ஜெக்டினுடைய இடத்தில் செல்லும் பொழுது மீ என்ற வார்த்தையால் மாற்றி எழுதப்படுகிறது. he, him, she, her, they, them, it and you does not have any changes. It is retained as it is. அதே வார்த்தைகளாக இருக்கிறது. One moment. என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோங்கிறத நான் இங்க கிளியரா எழுதியிருக்கேன் இந்த சார்ட்ல. உங்களுக்கு சுலபமா புரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஒரு சென்டென்ஸை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா பாசிவ் வாய்ஸ்ல இருக்காங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன்ல இருக்காங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல அந்த சென்டென்ஸ்ல எது சப்ஜெக்ட், என்னது வேர்ப், எது ஆப்ஜெக்ட்ங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் முதல் ஸ்டெப். ஐடென்டிஃபை SVO, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். பிறகு இரண்டாவது ஸ்டெப்பாக சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு நாம் மாற்றி எழுதுகிறோம். அதாவது ஐ என்ற வார்த்தை ஆரம்பத்தில், அதாவது சப்ஜெக்ட் இடத்தில் இருக்கிறது. இதே வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு செல்லும் பொழுது மீ என்று மாற்றி எழுதுவோம் என்று நான் சொன்னேன். அதே போல் கால்பந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்தில் இருக்கிறது, இது சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வரும். ஸோ ஷிஃப்ட் S to O, O to S. பிறகு கன்வெர்ட் V1 to V3. ஒரு சிறு உதாரணம். do என்ற வார்த்தை இருந்தால் did என்பது past, done, have, has, had. Base form of the verb தான் V1. past form V2, past participle தான் இந்த மூன்றாவதாக எழுதப்பட்டுள்ள வார்த்தை. பிறகு add helping verb. by என்கின்ற preposition-ஐ சப்ஜெக்டுக்கு முன்பாக நாம் சேர்த்துக் கொள்வோம். கடைசியாக சப்ஜெக்ட் ஆனது எழுதப்படுகிறது. ஆப்ஜெக்ட் plus helping verb, past participle form of the verb, by preposition towards the end, subject. O plus HV plus V3 plus by and comes the subject. இந்த மாதிரி ஃபார்முலாவா எழுதி மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்லேன். எந்த ஃபார்மேட்ல இருக்குங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. அதே இதை நான் உதாரணமா உங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன். ஐ பிளே ஃபுட்பால்ங்கிற உதாரணத்தை வச்சு நான் புரிய வச்சேன். முதல்ல சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன, ஆப்ஜெக்ட் என்னங்கிறத பார்த்தோம். பிறகு சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கும் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கும் கொண்டு வரோம். அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த வேர்ப் helping verb, பிறகு past participle form of the verb, அதை தொடர்ந்து by என்கின்ற preposition-ஐ நாம் எழுதுகிறோம். அவ்வளவுதான். இதே உதாரணத்தில் பார்த்தால் is என்பதுதான் helping verb, played என்பது past participle, என்னால் விளையாடப்பட்டுள்ளது, அதனால் தான் இங்கு by என்கின்ற preposition-ஐ உபயோகிக்கிறோம். ஃபுட்பால் இஸ் பிளேட் மீ அப்படின்னு சொன்னா அது சரியான அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியமாக இருக்குமா? இருக்காது இல்லையா? அதற்கு யாரால் விளையாடப்பட்டுள்ளது என்பதை எழுதுவதற்கு இந்த by என்கின்ற வார்த்தை அவசியம். நான் அப்பொழுதே சொல்லும்போது ஐ என்ற வார்த்தை நீ என்ற வார்த்தையால் பாசிவ் வாய்ஸில் மாற்றி எழுதப்படுகிறது. அதாவது சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு செல்லும் பொழுது என்ன வார்த்தைகளாக மாற்றி எழுதப்படுகின்றன என்பது இந்த டேபிள் ஆனது நமக்கு தெரிவிக்கிறது. ஐ, நீ, வி, அஸ், யூ and it. There will not be any changes. He என்ற வார்த்தை him என்ற வார்த்தையாக மாற்றி எழுதப்படுகிறது. She, her. It remains it as it. They, them.
உங்களுக்கும் இந்த டேபிள் ஆனது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் எழுதி கொள்ளலாம். நான் சிறிது நேரம் காத்திருக்கிறேன். இது நன்றாக புரிந்திருந்தால் நம்மளுடைய புத்தகத்தில் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கான ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவிட்டி ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நான் டெக்ஸ்ட் புக்கில் எங்கு இருக்கிறது என்பதை நான் காமிக்கிறேன். பிறகு அதற்கு தகுந்த ஆக்டிவிட்டிகளை நாம் சால்வ் செய்வோம். Unit 8. In this, we have in learning point passive voice simple future tense. சாதாரண எதிர்காலம், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அதாவது நான் ஒரு செயலை செய்ய போகிறேன், ஒரு செயலானது நடக்கும், இப்போ நடக்குது, நடந்து முடிஞ்ச செயல் அப்படியெல்லாம் நாம் இங்கு பார்க்கவில்லை. நடக்க போகின்ற செயலை பத்தி நாம் பேசுகிறோம். The musical show will be held on 27th May. இந்த இசை ஷோ அது 27ஆம் தேதி மே மாதம் அன்று நடைபெறும். The foundation stone will be laid by the chairman. So இங்க பார்த்தோம்னா இந்த இரண்டு வாக்கியங்களிலுமே சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இந்த பேட்டர்ன்ல தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா பாசிவ் வாய்ஸ்ல இருக்காங்கிறத நம்மளால சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். யாரால செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் முதலிலேயே எழுதப்பட்டிருந்தால் அது ஆப்ஜெக்ட், அதாவது பாசிவ் வாய்ஸில் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இங்கேயோ சப்ஜெக்ட் ஆனது முதலில் வருகிறது. எது 27ஆம் தேதி நடைபெற போறது? மியூசிக்கல் ஷோ. மியூசிக்கல் ஷோ will be held on 27th May. எப்போ நடக்க போறது? The choir will sing the song. The பாட்டுக்குழு பாட்டை பாட போகிறது. The choir will sing the song. பாடுகிறார்கள், பாடினார்கள் என்று சொல்லப்படவில்லை.
பாட போகிறார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. வில் சிங். The choir sings the song அப்படின்னா இந்த பாட்டுக்குழு பாட்டை பாடுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பாட போகிறது என்ற வார்த்தை எந்த வார்த்தை கூறுகிறது? will sing. The song will be sung by the choir. சோ இங்க கவனிச்சோம்னா இது சப்ஜெக்ட். யார் பாட போறா? choir. இது verb. பாட போறது பாட்டு ஆப்ஜெக்ட். சோ சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் பேட்டர்ன்ல இருக்கு. சோ ஆப்ஜெக்ட் முதல்ல எழுதப்படுறா செகண்ட் சென்டென்ஸ்ல? எஸ். இந்த will be sung அப்படிங்கிறது ஹெல்பிங் verb, அதை பின்தொடர்கின்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹெல்பிங் verb HB ன்னு எழுதுறேன். HB னா ஹெல்பிங் verb. தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். உங்களுக்கு இப்படி எழுதினால் புரியவில்லை என்றால் நான் விளக்கமாகவே எழுதுகிறேன். ஹெல்பிங் verb, அதை பின்தொடர்ந்து முக்கிய செயல் சொல். அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb வில் இருக்கும். will be sung. sing, சிங்கினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் sung. அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கும் மேம் இந்த வேர்ட்? sang, பாடினார்கள். sang. will be சொன்னா பாட போகிற இந்த பாட்டானது பாட்டுக்குழுவினால் பாடப்பட போகின்றது. will be sung. The director will deliver the welcome speech. அடுத்த வாக்கியம். யாரு வெல்கம் ஸ்பீச்ச டெலிவர் பண்ண போறா? டைரக்டர். சப்ஜெக்ட் வந்து டைரக்டர். வில் டெலிவர் தெரிவிக்க போகின்ற அல்லது வெல்கம் ஸ்பீச்சை அறிவிக்க போகின்றன. வில் டெலிவர் என்னத்தை அறிவிக்க போறா? வெல்கம் ஸ்பீச். Welcome speech is in the object position. It will come in the beginning in passive voice. The welcome speech will be delivered. Will be delivered by the director. Shops will be closed tomorrow. கடைகள் நாளைக்கு மூடப்பட்டிருக்கும். Dinner will be served at 7 o'clock. இரவு உணவு 7 மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். Will be served at 7 o'clock. The work will be finished soon. வேலையானது சீக்கிரத்தில் முடிக்கப்பட்டிருக்கும். Will be finished soon. Activity 8.4ல நம்ம பார்த்தோம்னா complete the sentences using passive voice future form. எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியமாக நாம் அதை மாற்றி எழுத வேண்டும். அதுவும் செயற்பாட்டு வினை சொல்லாக மாற்றி எழுதப்பட வேண்டும். Complete the sentences using passive voice future form. அதாவது will be plus past participle. The school prize giving dash next week hold. இதை நம்ம எப்படி எழுதுவோம் அந்த சென்டென்ஸ? The school prize. இதை நான் போர்ட்ல எழுதுறேன் so that you can make note of it easily. Will be plus past participle. இந்த வாக்கியத்துல இடையில நம்ம இணைச்சு எழுதணும். அவ்வளவுதான்.
The school price will be held. ஹோல்டுங்கிற வார்த்தை held என்ற past participle ஃபார்மாக மாற்றி எழுதப்படுகிறது. The school prize giving will be held next week. The parents of the prize winners will be invited. வெற்றி பெற்ற போட்டியாளர்களுடைய பெற்றோர்கள் அழைக்கப்பட்டிருப்பார்கள். The parents of prize winners will be invited. அழைக்கப்பட்டிருப்பார்கள். The parents of the prize winners. மூன்றாவது வாக்கியம். The welcome speech will be delivered by the principal. இந்த மூன்று வாக்கியங்களையும் நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த மூன்று வாக்கியங்களுமே இப்போ வரைக்கும் நாம் எழுதின மூன்று வாக்கியங்களுமே ஆக்டிவ் வாய்ஸில் எழுதப்பட்டுள்ள வாக்கியம். Third sentence, is in passive voice. The first two sentences are in active voice. Third sentence is in passive voice. The welcome speech will be delivered by the principal. Principal will deliver the welcome speech. Welcome speech will be delivered by the principal. The prizes will be distributed by the chief guest.
சிறப்பு விருந்தினரால் பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். will be distributed by the chief guest. இந்த சென்டென்ஸே ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்? சீஃப் கெஸ்ட் will distribute the prizes. சிறப்பு விருந்தினர் பரிசுகளை கொடுத்து விடுவார்கள். சீஃப் கெஸ்ட் will distribute the prizes. The prizes will be distributed by the chief guest. யாரால் கொடுக்கப்படுகிறது? சீஃப் கெஸ்டால் கொடுக்கப்படுகிறது. சப்ஜெக்ட் வந்து கடைசியில வந்துட்டு ஆப்ஜெக்ட் முதலாகவே எழுதப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்படுறது? பரிசானது கொடுக்கப்படுறது. யாரால கொடுக்கப்படுறது? சீஃப் கெஸ்டால, சிறப்பு விருந்தினரால கொடுக்கப்படுது. சப்ஜெக்ட் கடைசியா எழுதப்படுது, ஆப்ஜெக்ட் முதலாகவே வருது, இடையில துணை செயல் சொல், பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் ஆனது எழுதப்படுகிறது. டிஸ்ட்ரிபியூட் உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த will beங்கிறது ஹெல்பிங் வெர்ப், byங்கிறது preposition. Last sentence, the event will be covered by the event will be covered by the school media unit. The event will be covered by the school media unit. பார்க்க போனா சப்ஜெக்ட் தான் இங்க ஸ்கூல் மீடியா யூனிட். என்னத்தை பிடிக்கிறாங்க? அந்த நிகழ்வு, ஈவெண்ட். இதுதான் ஆப்ஜெக்ட். will be covered என்பதுதான் ஒரு துணை செயல் சொல், பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை covered, will be covered. by என்பது preposition. இது எந்த வாய்ஸ்ல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இதனால எக்ஸ்பிளனேஷனா இங்க நான் கொடுக்குறேன். இது 8.4 இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. அதற்கான பதில்கள் நம்மளுடைய புத்தகத்தில் யூனிட் 8 அதில் 8.4 active to passive voice of simple future tense sentences are given. 8.5 also has an activity, same simple future tense which is in passive form. We will solve it as well. அதற்கான பதில்களையும் நாம் பார்க்கலாம். Complete the blanks in future tense. எதிர்காலத்தில் நிரப்ப வேண்டும். அது செயல்பாட்டு வினை சொல் உபயோகித்து நிரப்ப வேண்டும். The Indian national cricket team will arrive in Sri Lanka today for a 3-week tour. 3 வாரம் சுற்றுலா பயணமாக இந்திய நேஷனல் கிரிக்கெட் டீம் வந்து இலங்கைக்கு இன்றைக்கு வருகின்றது. The players welcomed by President of Sri Lanka Cricket Board
at the Bandaranaike International Airport. விளையாட்டு வீரர்கள் இலங்கையினுடைய கிரிக்கெட் போர்டு பிரசிடென்டரால் இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் அழைக்கப்பட போகிறார்கள். will be welcomed by the, எப்படி எழுதணும் இந்த இடத்துல, the players will be welcomed, அழைக்கப்பட போகிறார்கள். During the tour, the two teams will play one test match and 3 one-days. Matches will be held in Colombo, Gale and Palikele. எங்கெல்லாம் நடைபெற போகிறது என்ற தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் நடக்க போகிறது, will be held என்ற வார்த்தைகள் எங்கெல்லாம் நடக்க போகிறது என்ற தகவலை நமக்கு தெரிவிக்கும். Matches will be held. Holdனுடைய past participle form held in Colombo, Gale and Palikele. Virat Kohli will captain the Indian team while Sri Lanka will be led by Angelo Matthews. இலங்கை அணியினுடைய கேப்டனாக ஆஞ்சலோ மேத்யூஸ் இருக்க போகிறார். will be led by, will be lead by னு படிக்க கூடாது, will be led by Angelo Matthews. Tickets dash at the Sri Lanka cricket head office from tomorrow. நாளையிலிருந்து டிக்கெட் ஆனது விற்கப்பட்டிருக்கும். Tickets will be sold at the Sri Lanka head office from tomorrow. நாளையிலிருந்து விற்கப்பட்டிருக்கும். will be sold, will be sold அப்படின்னு சொல்ல மாட்டோம். செல்லினுடைய past form sold, will be sold. All the matches will be telecasted live on ரூபவாகினி. நேரடி காணொளியாக ரூபவாகினியில் காமிக்கப்பட்டிருக்கும். All the matches will be telecasted. will be telecasted. இப்ப வெளிப்படுத்த போறாங்களா? கிடையாது. எப்ப மேட்ச் நடக்க போறதோ அப்போ டிவில வெளிப்படுத்த போறாங்க. All the matches will be telecasted live on ரூபவாகினி. சோ மொத்தமா அனைத்து வாக்கியங்களையும் நான் படிக்கிறேன். The Indian national cricket team will arrive in Sri Lanka today for 3-week tour. The players will be welcomed by the President of Sri Lanka Cricket Board at Bandaranaike International Airport. During the tour, the two teams will play one test match and 3 one-days. Matches will be held in Colombo, Gale and Palikele. Virat Kohli will be the captain for Indian team while Sri Lanka will be led by Angelo Matthews. Ticket will be sold at Sri Lanka cricket head office from tomorrow. All the matches will be telecasted live on ரூபவாகினி.
உங்கள் அனைவருக்கும் இந்த ஃபியூச்சர் டென்ஸில் பாசிவ் வாய்ஸ் வாக்கியங்களை எப்படி எழுத வேண்டும் என்பது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய வீடியோவை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ரெக்கார்டிங் few minutes பாஸ் பண்ணிக்கலாம். We saw a simple conversation which was happening in simple future tense in passive voice. So any doubts to anyone pertaining to active to passive voice in simple future tense, you may please ask me. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எதிர்காலத்தில், அதாவது ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸுக்கு எதிர்காலத்தில் மாற்ற வேண்டிய வாக்கியத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay. If there are no doubts, I should end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.